வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரோ அப்டேட் வீடியோனா, நம்ம சாதா புறா சப்ஜா கலர் மேல் ஒன்று இருக்குல்ல, அது ஃபீமேல் சேர்ந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் பொரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சில புறா மிதிச்சே கொண்டு விடுதுங்க. அந்த இதை புறா இப்படி தான் மிதிச்சு போன வாரம் அந்த ஹோமர் புறா கொண்டுச்சு. இது மிதிச்சே கொண்டு விடுது. ஸோ 2 சிக்கு இப்போ தான் கேட்ச் பண்ணியிருக்கு. இந்த அந்த இதெல்லாம் இப்போ தான் பொரிச்சிருக்கு. 2 சிக்கு பொரிச்சிருக்கு. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் பொரிச்சு விட்டுருக்கு. ஃபீமேல் வந்து வெளியில் நிற்கிது. ஸோ நம்ம மேலே எடுத்து விட்டால் தான் ஃபீமேல் உள்ளே போவோம். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் மேலு, இதோட ஃபீமேலில் சந்தன கலரு. சரி, 2 கேட்ச் பறிச்சிருக்கு. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபீமேல் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஏன் ப்ரோ கையில் இங்கே பாருங்களேன், சிக்கு நல்ல சிக்கு இப்போ தான் பொரிச்சிருக்கு. இந்த முட்டை ஓடலாம் பாருங்கள், இப்போ தான் பொரிச்சிருக்கு. சிக்கு ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னமாக இருக்கும். இந்த வரும். ஓகேவா? தெரியுதா? ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னமாகவும் இருக்குது. ஸோ வாங்க, நம்ம இப்போ இந்த புறா வந்து வெளியில் கொண்டு வந்துட்டோம். மேலே நிறைய புறா காத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம விட்டுருவோமா? உடனே மேலே போயிடுச்சு. மேலே போனால் என்னென்ன சேட்டப் பண்ணுது பாருங்கள். சும்மாவே உட்காராது. மேலே போனோன்னே அவ்வளோ சேட்டப் பண்ணுவோம். மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபீமேல் தான் அடை இருக்குதுன்னு சொன்னது, அந்த குஞ்சு பறிச்சது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். ஓகேவா? மேலே பாருங்கள் எவ்வளோ புறா இதில் இருக்குன்னு. இது எல்லாமே இந்த பட்டாலாம் இப்போ தான் வாங்கினது. டேப்பை ஊற்றுட்டு நல்லா நிற்கிது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் புறா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், கையில் இறகெல்லாம் விட்டுக்கிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபீமேல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, மேலே கீழேயும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துங்க நண்பர்களே, இப்போ வந்து ஃபீமேல் வந்து மேலே ஏறி வந்துடுச்சுங்க ப்ரோ. ஓகேவா? பாருங்கள், நான் சொன்னேன் அந்த சாதா பெல்லாத சாதா, நான் அப்போயே சொன்னேன் பாருங்கள். இறக்கி விட்டோன்னே என்னமா கூறாம பாருங்கள், போய் செம்மையாக கூறாம பாருங்க. மேலே அது கிளியே என்னமோ பறந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த ஃபீமேல் வந்து சாதாவோட நிற்கிது. இறங்குதான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இறங்குனுச்சுன்னா பாருங்கள், அது 2 தான் ஜோடி சேர்ந்து இப்போ அந்த சிக்கு வச்சது. ஓகேவா? எல்லாருமே செமி அடல்ட்டு, நியூ கம்மர்ஸு. செமி அடல்ட்னா அந்த இது நேற்று தான் வந்தாப்புல, நேற்று முந்தானால் வந்துச்சுது. அப்புறம் பாக்கி கொண்ட பூரா செமி அடல்ட்டு, சிக்கு, நியூ கம்மர்ஸ் எல்லாம். ஓகேவா? இவங்க நிற்கிறது பூரா நியூ கம்மர்ஸு. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் டேப்பை ஊற்றுட்டோன்னே மேலே ஏறி நிற்கிது. இந்த ஏரியா முழுக்க பூனை வர்ற ஏரியா. கண்டிப்பாக அதெல்லாம் பூனை அசால்ட்டாக வந்து ஏறிடும். ஆமாம், இதெல்லாம் நியூ கம்மர்ஸ், எல்லாமே நியூ கம்மர்ஸ் தான். ஓகேவா? மழை வர்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேகம் நல்லா கருத்துருச்சு. இப்போ பாருங்களேன், இருட்டிக்கிட்டு வந்துருச்சு மேகம். நல்லா மழை வரப்போகுது, பெரிய மழையாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேகம் கருத்துருச்சு. ஆனால் ஒரு புறா இறங்குற மாதிரி தெரில. எல்லா புறம் மேலே தான் நிற்கிது. எல்லாமே ஒரு 100 விஷயம் என்னென்னா, இங்கிட்ட நிற்கிறது எல்லாம் ஓல்டுன்னா பழைய புறாக்கள். இந்த சைடு நிற்கிறது எல்லாம் புது புறாக்கள், எல்லாமே புதுசு. இப்போ தான் வந்து 1 வாரம் கூட ஆகலை. ஸோ மழை வேறு செம்மையாக பெய்ய போது, மேகம் கருத்துருக்கு. சின்ன புறா என்ன இறங்குற பாடு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து இறங்குற மாதிரி தெரியலை. ஆனால் மேகம் கருத்துருச்சு. மழை பெஞ்சுன்னா ரெக்கையாக நனைஞ்சிருச்சுன்னா திரும்பி அதனால் பறக்க முடியாது. இதுக்காண்டி சொன்னோன்னா, பூனை நாய் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா மழையில் நனைஞ்சிச்சு வச்சுக்கங்களேன், புறா மட்டும் இல்லை, எந்த பறவையில் வந்து ரெக்கை நனைஞ்சிருச்சுன்னா அதனால் பறக்க முடியாது. சரியா? அப்போ இந்த மாதிரி டைம் நம்ம கூண்டுக்குள்ளே போட்டுருணும். சில புறாக்களை கூண்டுக்குள்ளே வந்துடும், சிலது அடையாது. அதில் இல்லாட்டி இப்போ ஈஸியாக அந்த பூனை நாய் பிடிச்சி தின்னுட்டு போயிடும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. இதான் நம்ம சிக்கு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்போம் சிக்கு. இப்போ தான் பொரிச்சிருக்காப்புல. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். முட்டையெல்லாம் பாருங்கள், இப்போ தான் பொரிச்சு வந்திருக்கு. சரியா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், மேகம் சரியான மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு வானம். ஆனால் ஒரு புறா கூட இறங்கலை. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எனக்கு எல்லாம் புது புறா தான். வேறு ஒன்று பழைய புறாவாக இருந்தால் ஓகே, புது புறாலாம் இடமும் அதுக்கு சரியாக தெரியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 3 பேர் இருக்காங்க. எப்போ இறங்க போகிறாங்கன்னு தெரியலை. வானம் வேறு இருட்டிட்டு வருது.